அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். நேர்மையான அந்த நடுவர் என்னிடம் ஒப்படைத்ததை அந்நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருச்சபையின் இரு மாபெரும் தூண்கள் என்று சொல்லக்கூடிய பேதுரு, பவுல், இந்த மாபெரும் தூண்களின் பவுல் அடிகளாருடைய மனமாற்ற விழாவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சவுல் பவுலாக மாற்றப்பட்டார். ஆண்டவர் அவரை அழைத்தார். எவ்வாறு என்று வேதத்தை பார்க்கின்ற பொழுது, நீ துன்புறுத்தும் இயேசு நான் என்று சவுலால் யாரெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்களோ அவர்களின் பிரதிநிதியாக அவர்களுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீர் அவர்களை அழிக்கவில்லை, மாறாக என்னை அழித்து கொண்டிருக்கிறாய் என்று இயேசு நேரடியாக சவுலிடம் பேசி சவுல் மாற்றத்தை கொடுத்து பவுலாக இறைவனின் தூதுவனாக இதோ இன்று அவருடைய மனமாற்ற விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு தன் சீடர்களை பார்த்து சொன்னார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. இயேசுவால் அழைக்கப்படவில்லை என்றாலும் இயேசுவால் தான் துன்புறுத்தப்படுவதை வெளிப்படுத்தி இயேசுவினுடைய அந்த அன்பின் அழைப்பை ஏற்று அவருடைய மரணத்திற்கு பிறகு உயிர்ப்புக்கு பிறகு இயேசுனுடைய அன்பினை ஏற்று இதோ இன்று வரை தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக உலகம் எத்திசையிலும் இயேசுவினுடைய மறைசாட்சியாக, மறைபோதகராக, அன்பின் தூதுவனாக, அன்பின் சீடனாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் புனித பவுலடிகளார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற தாரக மந்திரத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். இந்த புனிதருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா,
வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்துதரான புனித பவுலின் போதனையா உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 22. இறை திருவாக்குகள் 3 முதல் 16 முடிய. அந்நாள்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்சு நகரில் பிறந்தவன், ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்துவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானத்திலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, அவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல், நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவில் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன்.
அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாயிருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 117 பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு 11 தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கூறிய இந்த வார்த்தை நேரடியாக கொடுக்கப்பட்ட அன்பின் கட்டளை யாருக்கு என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுவால் அழைக்கப்பட்ட, அவருடைய பணி வாழ்விலே அழைக்கப்பட்ட சீடர்களுக்கு மட்டும்தான். 12 நபர்களில் ஒருவன் காட்டி கொடுத்து விட்டு தன்னை மாய்த்து கொண்டான். அதன் பிறகு 11 நபர்களும் ஒன்றாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் அவர் விண்ணகம் எழுந்து செல்வதற்கு முன்னதாக அவர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. நற்செய்தி பறைசாற்றுவதோடு மட்டுமல்லாமல், உங்களுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள், அவர்கள் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்று
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை தன் சீடர்களுக்கு கொடுப்பதை நாம் காணுகின்றோம். இப்படிப்பட்ட அதிகாரத்தை ஏற்று இறை பிரசன்னத்தையும் இறை அரசை பற்றியும் மக்களுக்கு போதிக்கின்ற பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அவர்களை அவருடைய ஆன்மீக வாழ்வை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அதாவது இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டுவர். பேய்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அசுத்த ஆவிகள் மட்டுமல்ல, சமுதாயத்தில் காணப்படக்கூடிய அநீதிகளையும் அவர்கள் விரட்டக்கூடிய அதிகாரம் பெறுவர். புதிய மொழிகளை பேசுவர் என்றும், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது, பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் என்றும், உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர் குணமடைவர் என்று இயேசு இப்படிப்பட்ட அரும் அடையாளங்கள் என் பெயரால் யாரெல்லாம் இந்த இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்களோ அவருடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்று சொல்லுகிறார். இன்று நீங்களும் நானும் பவுலடிகளாருடைய மனமாற்று விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவுக்கு எதிராக இருந்தவர்தான் இவர். இஸ்ரேல் குலத்தில் இருக்கின்ற யாக்கோப்பின் இறுதி பிள்ளையாகிய பெஞ்சமின் குலத்திலுடைய அந்த குலத்திலிருந்து பிறந்தவர் தான் இந்த சவுல் என்பவர். சவுல் என்ற பெயருக்கு கேட்டல் என்று பொருள். சவுல் என்ற பெயருக்கு கேட்டல் என்ற பெயர் பொருள். இஸ்ரேலுடைய அரசனாக காணப்பட்ட சவுலுடைய பெயரை, அரசனுடைய பெயரை இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் நம்மால் காண முடிகிறது. கேட்டல் இந்த வார்த்தைக்கு ஏற்றார் போல 5 வயதில் சவுல் இறை வார்த்தையை படிப்பதற்கு ஆர்வமிக்கவராக இருந்தார் என்றும் வேதத்திலே காணுகிறோம். 6 வயதில் தொழுகை கூடங்களுக்கு சென்று இறை வார்த்தையை கேட்டு அதனுடைய ஆற்றலையும் வல்லமையும் ஞானத்தையும் பெற ஆரம்பித்தார் என்பதையும் காணுகிறோம். அதற்கடுத்தார் போல ஒரு குறிப்பிட்ட வயது வருகின்ற பொழுது இஸ்ரேல் குலத்தில் காணப்படக்கூடிய கமாலியேல் என்கின்ற ஒரு திருச்சட்ட அறிஞரிடம் இறை வார்த்தை பற்றியும் திருச்சட்டத்தை பற்றியும், குறிப்பாக மோயிசன் சட்டத்தை பற்றியும் 10 கட்டளைகளை பற்றியும் நன்கு அறிந்து தெளிவாக கற்று வைத்துக் கொண்டார். தன்னுடைய மதத்தின் மீது அந்த அளவிற்கு ஆர்வம் கொண்டிருந்தார். தன் மதத்தை தன் உயிராக எடுத்துக்கொண்டார். இப்படி இருந்தவர்தான் தன் மதத்திற்கு எதிராக தவறான தப்பறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று, கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கிறிஸ்துவத்தை அழிக்க ஆரம்பிக்க சென்றார். கிறிஸ்துவத்தை அழிக்க ஆரம்பித்தார். செல்லுமிடமெல்லாம் கிறிஸ்தவர்களை அழித்தார் என்பதை நாம் காணுகின்றோம். ஏன்? அப்போஸ்தலர் பணி நூலிலே நீங்களும் நானும் வாசிக்கின்ற பொழுது பவுலடிகளார் சவுலாக இருக்கின்ற பொழுது ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொலை செய்யப்படுகின்ற பொழுது அதற்கு சாட்சியம் யார் என்றால் சவுல் என்கின்ற இளைஞன் தான் என்று கூட நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அந்த அளவிற்கு தன்னுடைய தனி அதிகாரத்தையும் ஆர்வத்தையும் எடுத்து பயணித்து கொண்டவர் தான் இந்த சவுல். இறைவனுடைய திட்டம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படும், நிச்சயமாக நிறைவேற்றப்படும். ஆனால் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் அது நிறைவடையும் என்பது பவுலுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெறுகின்ற பொழுது சவுல் என்கின்ற அவருடைய வாழ்க்கையிலே பவுலாக மாற்றம் பெறுகிற பொழுது நாம் காண முடிகிறது. தமஸ்கு நகரை நோக்கி செல்லுகின்றார். இன்றைய முதல் மாசத்தில் வாசிக்க கேட்டோம். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தடுத்தாழ்வதையும், அங்கே இயேசுவுக்கும் அவருக்கும் உரையாடல் ஏற்படுவதையும், நீர் யார் என்று கேட்கிற பொழுது நீர் துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்கனவே இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து தன் சீடர்களோடு இந்த மண்ணுலகிலே தன்னுடைய நாட்களை முடித்து விண்ணகம் சென்று ஆவியை அனுப்பி இன்று திருச்சபை வளர்ந்து ஒரு பெரிய
ஆழமான அகலமான மரமாக இருக்கின்ற காலத்திலே இயேசு சொல்லுகிறார், நீர் என்னை துன்புறுத்தி கொண்டிருக்கிறீர். கிறித்தவன் கிறித்தவள் என்று இன்று சொல்லுகிறோமே, கிறிஸ்து என்னுக்குள் வாழ்கிறார், கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்கிறார். இதைத்தான் இயேசு என்று சொன்னார் சவுலிடம், நீர் துன்புறுத்தும் இயேசு நான். நீர் யாரையெல்லாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறாயோ, வெட்டி கொலை செய்து கொண்டிருக்கிறாயோ, அவர்களுக்குள் நான் இருக்கிறேன். மீண்டும் மீண்டுமாய் நான் மரணித்து கொண்டிருக்கிறேன், இறந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். பார்வை இழந்தவனாக தமஸ்கு நகரை நோக்கி சென்று அங்கே அனனியாவை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தை ஏற்று பார்வை பெற்று, சவுல் இறைவார்த்தையை திருச்சட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்த அவர் பவுலாக மாற்றப்பட்டார். பவுல் என்று சொல்லுகின்ற பொழுது சின்ன என்று அதற்கு பெயர். கேட்டவர் ஆண்டவர் முன்னிலையில் சிறுவனாக மாறிவிட்டார். சவுல் கேட்ட வார்த்தை ஆண்டவர் முன்னிலையில் சின்னவராக அழைக்கப்பட்டார். எனவேதான் பவுல் என்றால் சின்ன என்று பெயர் அதற்கு பொருந்தும். எனவே தமிழிலே நீங்களும் நானும் பவுலடிகளாரை சின்னப்பர் என்று அழைக்கிறோம் என்பதை இறையில் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை, வேதத்திலே புதிய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது 4 நற்செய்தி நூல்களை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு பார்த்தோம் என்றால் அப்போஸ்தலர் பணி, அதை தொடர்ந்து 13 நூல்கள், திருமுகங்கள் இயேசுவை பற்றியும் தன்னை பற்றியும் இறை வார்த்தையை பற்றியும் இறை வார்த்தைக்கு எப்படி தன்னை ஈடு கொடுத்து வாழ வேண்டும் என்பதையும் பவுலடிகளார் அற்புதமாக சொல்லுகிறார். பவுலுக்கும் ராயப்பருக்கும் ஏற்பட்ட அந்த சிறிய மனத்தாங்களை கூட அன்னையாம் திருச்சபையிலே நீங்களும் நானும் காணுகிறோம். விருத்த சேதனம் செய்தால்தான் கிறிஸ்தவராக இருக்க முடியும் என்று பேதுரு சொல்லுகிறார். பவுலடிகளார் சொல்லுகிறார், எவன் ஒருவன் நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான திருமுழுக்கின் வழியாக அவனுக்கு விருத்த சேதனம் தேவையில்லை என்று ஒரே இனத்தாருக்காக போராடியவரும் இவரே. இப்படி போராடுகின்ற பொழுது இந்த பவுலடிகளார் இறையாட்சி பணிக்காக 3 திருத்தூது பயணங்களை அவர் மேற்கொண்டார் என்பதை அன்னையாம் திருச்சபையிலே நாம் காணுகிறோம். அதாவது கிபி 46 முதல் 48 ஆண்டு வரை சைப்ரஸுக்கும் சின்ன ஆசியா நாட்டு பகுதிகளுக்கும் சென்று திருச்சபையை அவர் நிறுவ ஆரம்பித்தார். இந்த 2 ஆண்டுகள் 46 முதல் 48 வரை இந்த சைப்ரஸுக்கும் சின்ன ஆசியாவுக்கும் சென்று இந்த இறையாட்சி பணி நிறுவிவிட்டு 49ஆம் ஆண்டிலே எருசலேம் பொதுச் சங்கத்தில் கலந்து கொண்டு பிற இனத்தாருடைய தூய ஆவி செயல்படுத்துதலை பற்றி அங்கேதான் பவுலுக்கும் ராயப்பருக்கும் ஏற்பட்ட அந்த சின்ன நெருடல்கள், ஆவியுடைய வல்லமையும் புற இனத்தாருக்காக பரிந்து பேசி அங்கே பொதுச் சங்கத்தினுடைய ஒப்புதலையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய பணி வாழ்வை மீண்டும் ஆரம்பிக்கிறார். அதாவது கிபி 50 முதல் 52 வரை இந்த காலகட்டங்களிலே பவுல் தனது 2வது நற்செய்தி பணியை மேற்கொண்டு சபைகளை வலுப்படுத்தி மாசிதோனியா, அக்காயா பகுதிகளுக்கு சென்று நற்செய்தியை பரப்ப ஆரம்பித்தார். இவ்வாறு திருச்சபை நிறுவி கொண்டு போகின்ற பொழுது 3வது பயணம் கிபி 53 முதல் 57 வரை. இந்த பயணத்திலே கலாத்தியா, பிரிகியா, கொரிந்து, மாசிதோனியா, இல்லிரக்கம் ஆகிய இடங்களில் திருத்தூது பணியை இவர் நிறைவேற்ற ஆரம்பித்தார். இவ்வாறு தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் பவுலடிகளார் மீண்டுமாய் 58வது ஆண்டிலே கைதாக்கப்பட்டு 60ஆம் ஆண்டிலே அவர் தலை வெட்டுண்டு மறைசாட்சியாக ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். அதாவது ரோமை நகரத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலேயே நீரோ மன்னனுடைய காலகட்டங்களில் பவுலடிகளார் வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்பதை அவருடைய வாழ்க்கை சரித்திரம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, பவுலடிகளாரை பற்றி பேச வேண்டும் என்றால் 1 நாள் போதாது, 2 நாட்கள் போதாது, பல நாட்கள் பேசிக்கொண்டே செல்லலாம். ஆனால் இருப்பினும் அவருடைய மனமாற்றத்தின் நாட்களிலே இன்றைய நாளிலே அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் உள்வாங்கி இருக்கிறார் என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய மதத்திற்கு யாரெல்லாம் குந்தகம் விளைவிக்கிறார்களோ,
எதிராக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வெட்டி குவிப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு குதிரையின் மீது ஏறி எத்தனையோ கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த இந்த மனிதன்தான் இன்று புதிய ஏற்பாட்டிலே அதிக இடங்களை பிடித்து வைத்திருக்கிறார். 13 திருமுகங்களை எழுதி வைத்திருக்கிறார். சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் தொடக்கத்திலிருந்து பாடுகளின் மரணம் விண்ணகம் செல்கின்ற வரையில் வாழ்க்கை வரலாறை பற்றி 4 நற்செய்தியாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். குறிப்பாக மத்தேயு, லூக்கா இயேசுவின் பிறப்பு, அவருடைய பணிவாழ்வை பற்றி சொல்லுகிறார்கள். யோவான் நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பணிவாழ்வின் ஆரம்பத்தையே சொல்லுகிறார்கள். அதே போல பார்க்கிற பொழுது புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய பவுலடிகளாருடைய பிறப்பை பற்றியும் அவருடைய வளர்ச்சியை பற்றியும் பணிவாழ்வை பற்றியும் மரணத்தை பற்றியும் தெளிவாக இயேசு பவுல் இந்த 2 நபர்களை பற்றி மட்டும்தான் அதிகமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றையே புதிய ஏற்பாட்டிலே நம்மால் காண முடிகிறது. எந்த அளவிற்கு அவர் ஆண்டவரோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருந்தார் என்றால், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற அந்த தாரக மந்திரம் ஒன்று மட்டும்தான் இன்று அவரை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவர்களில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்று பவுலடிகளார் விரும்புகிறார். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்லுகிற பொழுது எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும் என்பதை பவுலடிகளார் சொல்லுகிறார். உங்களுடைய சொல்லும் செயலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னதாக நான் கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தேனோ, கிறிஸ்துவை அறிந்த பிறகு கிறிஸ்துவாக நான் இந்த மண்ணுலகிலே வாழ ஆரம்பித்தேனோ, அதுபோல நீங்களும் உங்களை கிறிஸ்துவாக வாழ ஆரம்பித்தீர்கள் என்றால் அதுதான் கிறிஸ்தவர்களில் கிறிஸ்துவை காண முடியும் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, பவுலடிகளாருடைய மனமாற்ற நாளிலே இது ஆண்டவருடைய சன்னிதானத்தின் முன்னிலையில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் இயேசுவை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவருடைய வார்த்தையின் வழியாகவும் நற்கருணையின் வழியாகவும் ஏற்றிருக்கின்றோம். எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். பவுலடிகளாருடைய தாரக மந்திரம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று நாம் செபிப்போம். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று நம் சொல்லும் செயலும் பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலையும் வரத்தையும் இந்த திருப்பலின் வழியாக நாம் செபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலும் நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையில் நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பறைப்பிட திருத்துதரான புனித பவுலை ஆவியாரிடம் இடையராது ஒளிவித்தது போல நம்பிக்கையில் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகிறீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானத்தூதர் புனிதர் அனைவரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படிகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் புகழ்கின்றோம். உம் திருமண் நின்று கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொண்டும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராக இணைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் வகுந்து திருமுகங்களில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் ஆபத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீர எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வாழ்கிறேன். அவர் என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையை ஒப்புவித்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, திருத்தூதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்பத்தி எங்களில் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்கிற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு செபிப்போம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் திருத்தூதர் பவுலின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதரின் போதனையால் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
பரிசுத்த பிதா பாப்பரசருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும்.